இந்த தமிழ் தேசியம் என்பதை மனதில் வைத்து, தமிழ் தேசியம் என்ற வார்த்தை வேணா பயன்படுத்தலையே தவிர, தமிழையும் தேசியத்தையும் ஒன்றாக இரு கண்களாக வைத்து தமிழ்நாட்டின் நலனை, தேசிய நலனை வைத்து ஆட்சி புரிந்தவர் இல்ல அரசியல் நடத்தியவர் என்ற வகையில் தமிழ் தேசியத்தின் முன்னோடி என்று காமராசர் அவர்களை நான் ஏற்றுக்கொள்வேன். திருசக்தியார் அவர் பெயரை உச்சரிக்கும் அளவிற்கு அவர் இன்னும் உயரவில்லை. என திமிருன்னு சொல்லுங்க, ஆணவன் சொல்லுங்க, கர்வம்னு சொல்லுங்க. நான் ஒருவரை பெயரிட்டு விமர்சனம் செய்வதற்கு ஒரு தகுதி வேண்டும் அவருக்கு. இந்த இடத்துல பெரியாரின் காலடியில சீமானின் சீரழிவு அரசியல் சொல்லிட்டு ஒரு நாய்க்கு பக்கத்துல புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருக்கு. அதை ஏன் காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல சார். இரண்டாவது, சீமானை இழிவுபடுத்துவதாக நினைத்து கொண்டு அந்த புத்தகங்களை ஒரு நாயின் காலடியில் வைத்துக் கொண்டிருந்தால், இப்ப நம்ம ரூட்டை மாத்திடுவோம். ஐயா, தயவு செய்து எல்லா கோயில்களிலும், சின்ன கோயிலோ பெரிய கோயிலோ, புராதன மனிதர் இருக்கோ, வழிபாட்டில் இருக்கோ, வழிபாட்டில் இல்லையோ, எல்லா கோயில் வாசல்களிலும் ஈவேரா பெரியார் அவர்களுடைய, ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்களுடைய சிலையையும் வைத்து கீழே கடவுளை நம்புவோம் காட்டுமராண்டி என்ற வாசகத்தை தவறாமல் வையுங்கள். ஒரு வகையில பாத்தீங்கன்னா சுபவியினுடைய இந்த நிலைமைக்கு சீமான் அவர்கள் தானே சார் காரணம். என்ன? பெரியாரினுடைய அந்த பிம்பத்தை உடைத்தது. ஏங்க, அப்படி திமுக பெரியாருடைய பிம்பத்தின் மீது முழு நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் ஏறத்தாழ அந்த 67 அந்த 60களிலாம் முரசொலியில அவரை கேள்வி ஊத்தி இருப்பாங்களா? கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த ஊடகவியலாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. ஏற்கனவே முக்தார் அவர்கள் நாடார் சமூகத்திற்கு எதிராக குறிப்பாக பாத்தீங்கன்னா காமராஜரை தொடர்ந்து இழிவுபடுத்தக்கூடிய வேலையை செஞ்சிருக்காரு. ஆனா இன்று வரை அவர் கைது செய்யப்படல அப்படின்றது நாடார் சமூகத்தின் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திருக்கு. அவங்க அதை வெளிப்படுத்திய தருணம், நாங்க இனி திமுகவுக்கு ஒரு நாளும் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. ஆனா இன்று பாத்தீங்கன்னா முக்தாருடன் துணை முதல்வர் கைகோர்த்து சமத்துவ பொங்கலை கொண்டாடுகிறார்கள். இதை எப்படி பாக்குறீங்க சார்? இது சீமானுக்கு ஒரு லாபமாக மாறுகிறது என்று அதே சமூகத்தை சேர்ந்த சில மூத்த பத்திரிகையாளர்கள் வெளிப்படையாக பேசுகிறார்கள். உண்மை. காமராஜர் அவர்களுடைய பங்களிப்பு தமிழ்நாட்டின் நலனுக்கு, தேசிய நலனுக்கு, தமிழ்நாட்டை தாண்டிய, உண்மையிலேயே சொல்லப்போனால் தமிழ் தேசியம் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னால், இன்று சீமான் அதை தூக்கி பிடித்திருக்கிறார், தமிழ் தேசியத்தின் அடையாளமாக திகழ்கிறார் என்பது உண்மை. ஆனால் தமிழ் தேசியத்தை யார் தமிழ்நாட்டில் அந்த தமிழ் தேசியம் என்கிற கருத்தை மனதில் வைத்து தன்னுடைய அரசியல் பாதையை யார் வடித்தார் என்றால், என்னை பொறுத்தவரை காமராசர் என்று சொல்லுவேன். அன்னைக்கு அவர் காங்கிரஸ்ல இருந்தார். அது எந்த கட்சியில் இருந்தாருங்கிறதே நான் பார்க்கல. ஏன்னா அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல இருந்து அவர் விலகி ஸ்தாபன காங்கிரஸ்ன்னு ஆரம்பிச்சு, அது ஜனதா கட்சியுடன் இணைந்து, பிற்காலத்தில் அது பாரதிய ஜனதா ஜனசங்கோடு இணைந்து, அதுக்கப்புறம் பாஜக ஆச்சு. அப்போ நீங்க இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் என்பது அந்த இந்திரா காங்கிரஸ் என்பதுடைய நீட்சி. காமராஜர் அவருடைய இறுதி காலத்தில் அவர் இருந்த காங்கிரஸ் என்பதும் இன்றைய காங்கிரஸ் என்பதும் டெக்னிக்கலாக உற்று நோக்கினால் வித்தியாசம். அந்த காங்கிரஸிலும் திருச்சி வேலுச்சாமி போன்ற, அவர்கள் அண்ணன் திருச்சி வேலுச்சாமி போன்ற அசல் காங்கிரஸ்காரர்கள் 1-2 பேர் இன்னும் மிச்சம் இருக்கிறார்கள். நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் இந்த தமிழ் தேசியம் என்பதை மனதில் வைத்து, தமிழ் தேசியம் என்ற வார்த்தை வேணா பயன்படுத்தலையே தவிர, தமிழையும் தேசியத்தையும் ஒன்றாக இரு கண்களாக வைத்து தமிழ்நாட்டின் நலனை, தேசிய நலனை வைத்து ஆட்சி புரிந்தவர் இல்ல அரசியல் நடத்தியவர் என்ற வகையில் தமிழ் தேசியத்தின் முன்னோடி என்று காமராசர் அவர்களை நான் ஏற்றுக்கொள்வேன். அப்படிப்பட்ட ஒருவரை மிகவும் ஒரு அவதூறாக ஒரு ஊடகவியலாளர் என்று, இப்பதான் யார் வேணாலும் ஊடகவியலாளர்னு ஆயிட்டாங்க.
நான் கூட சொல்லுவேன், என்ன மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. ஏன்னா யார் யாரையோ நீங்கள் மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு என்னையும் மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லும்போது நான் அதுக்காக என்னை வந்து ஏதோ பெரிய மன்னர்னு சொல்லணும்னு அப்படிலாம் வந்து நினைக்கல. ஏதோ ஒன்றும் சொல்ல வேணாம், திருச்செட்டி சுந்தரராமன் என்கிற மனிதர் வந்திருக்கிறார் என்று சொன்னாலே போதும். ஏனென்றால் இன்னைக்கு மூத்த பத்திரிகையாளர் என்ற போர்வையில் நடமாடுபவர்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஜெண்டா, கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட குறிக்கோள், வணிக ரீதியான குறிக்கோள், இல்லை சார்புடைய ஒரு அரசியல், தவறான பாதையில் செல்லக்கூடியவர்கள். இவங்க தான் நிறைய பேர் வந்து மூத்த பத்திரிகையாளர்னு போட்டுக்கிறாங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, அந்த ஒரு சிலரை சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒருவர், நான் ஏன் அவர் பெயரை சொல்லலைன்னா, என்னை பொறுத்தவரை திருசக்தியார் அவர் பெயரை உச்சரிக்கும் அளவிற்கு அவர் இன்னும் உயரவில்லை. ஏன்னா திமிருன்னு சொல்லுங்க, ஆணவன் சொல்லுங்க, கர்வம்னு சொல்லுங்க, நான் ஒருவரை பெயரிட்டு விமர்சனம் செய்வதற்கு ஒரு தகுதி வேண்டும் அவருக்கு. அதனால் அவர் பெயரை நான் தவிர்க்கிறேன். அவர் கோபித்து கொண்டாலும் பரவாயில்லை. ஏனென்றால் என்னுடைய கோபம் அவர் மீது இல்லை, அவருடைய கருத்தின் மீது. கண்டிப்பா. அந்த கருத்து என்ன? காமராசர் என்பவரை கட்சி வித்தியாசம் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் நேசிக்கும் தலைவர், சாதி வித்தியாசம் இல்லாமல் நேசிக்கப்படும் தலைவர். அவரை பற்றி நீங்கள் கனாமுன்னான்னு பேசி அது தனக்கு ஏதோ ஒரு அந்த ஆளுங்கட்சி சார்பில் ஒரு முக்கியத்துவம் வரணுங்கிறதுக்காக, காரியமாக வேண்டும் என்பதற்காக நிறைய பேர் அப்படி பண்ணாங்க. அதில் அவரும் ஒரு வைங்க. அப்படி வந்து பேசுவது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக போய்விடும். இது ஒரு பிழையான விஷயம். நீங்கள் அவரை பற்றி பேசாமையே விட்டுருங்க. உங்களுக்கு வந்து இன்னாரைத்தான் பிடிக்கும் என்றால் அவரை பற்றி மட்டும் பேசுங்கள். கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் உலகத்திற்கே தலைவர். இன்று மட்டும் அவர் உயிரோடு இருந்திருந்தால் அமெரிக்காவிற்கு அவர் தான் அதிபராகி இருப்பார். சொல்லுங்க. அவர் எந்திரிச்சு வந்து மெரினாலேருந்து வந்து இல்லைன்னு சொல்ல போறாரா? மறுக்க போறது இல்லை. அப்படிலாம் சொல்லுங்க. இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறீங்க, அந்த மாதிரி நூலகத்துக்கு வைக்கிறீங்க, குளத்துக்கு வைக்கிறீங்க, பூங்காவுக்கு வைக்கிறீங்க. நாளைக்கு ஏதாவது பொது கழிப்பறைக்கும் வைக்கலாம், அருங்காட்சியகத்துக்கு வைக்கலாம், உயிரியல் பூங்காவுக்கு வைக்கலாம். சாதாரண பூங்காவுக்கு தான் வைக்கணுமா? உயிரியல் பூங்கா கூட வைக்கலாம், ஜூன்னு சொல்லுவாங்க. தவறாக சொல்லலை. எதுக்கு நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வைக்கலாம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு வைக்கலாம். அது வந்து உங்களுடைய அபிமானம், இல்லை வந்து ஒரு பிராண்ட் நேம் அப்படிங்கிறது. அதற்காக மக்கள் நேசிக்கும் ஒரு தலைவரை வந்து தவறாக பேசுவது என்பது மிக மிக தவறான ஒரு இழிவான ஒரு செயல். அப்படிப்பட்டவர் வந்து அவரோட கை கோர்க்கிறார்கள் என்றால், இந்த இடத்தில் இந்த அர்த்தத்தில் மட்டும் இந்த பழமொழியை பயன்படுத்துகிறேன். இனம் இனத்தோடு சேரும். நான் சொல்ற இனம் என்பது சாதியையோ மதத்தையோ மொழி பேசுவதையோ ஒரு பிராந்திய மக்களையோ இனம் என்று இந்த இடத்தில் நான் சொல்லவில்லை. பொதுவாக இனம் என்பது அந்த அர்த்தத்தில் கொள்ளப்படும். நான் இந்த இடத்துல பேசுறது, இந்த இடத்தில் அந்த இனம் என்பது வந்து இழிவினம், இழிவினத்தோடு தான் சேரும். புரியணும்னு சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா புத்தக கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா நீதியரசர் அவரை பற்றி ஒரு மோசமாக ஒரு புத்தகம் வச்சாங்க. நீதிமன்றம் தடை விதித்து விட்டு ஒரு நீதியரசரை பற்றி, அவருடைய சாதியை பற்றி, அவரை வந்து தனிப்பட்ட முறையில் தாக்கி கிண்டல் செய்து மிக மோசமான வார்த்தைகளில் சித்தரிப்பது என்பது சட்ட ரீதியாகவும் தவறு, சமூக ரீதியாகவும் தவறு. அது தடை பண்ணிட்டாங்க. யாரோ வந்து பெரியாரின் இந்தி திணிப்பு உருட்டுகள்னா, நான் அந்த மாதிரி ஏதோ ஒரு திராவிட இயக்கங்களின் புரட்டுகளா, உருட்டு புரட்டு எல்லாம் ஒன்று தான் வைங்க. அப்படி ஒரு புத்தகம் இருந்தபோது காவல்துறை வந்து அதை சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, எடுத்துகிட்டு போயிட்டாங்க, வைக்கக்கூடாது. ஒரு இப்பொழுது இருக்கும் பதவியில் இருக்கும் ஒரு நீதிபதி பற்றி போட்ட போது அந்த கிளைக்காற்று பதிப்பகம் புத்தக கண்காட்சியில் வைக்கலன்னா என்ன, நாங்கள் வந்து மற்றபடி வெளியிடுவோம்னு சொன்னாங்க. அதனால தான் இப்போ தடையே பண்ணிட்டாங்க, விற்கவே கூடாது. அதே சமயத்தில் திராவிடம் என்பதோ தமிழ் தேசியம் என்பதோ தேசியமா என்பதோ இவையெல்லாம் கருத்துருக்கள்.
நம்ம வந்து திராவிடம் என்பதை நான் எதிர்க்கவில்லை. என்னை பொறுத்தவரை ஒரு மீடியா ஊடகவியலாளர் என்ற முறையில் நான் வந்து திராவிடம் என்பதை எதிர்க்கவில்லை. ஏனென்றால் என்னை பொறுத்தவரை திராவிடம் என்பது ஒரு இனம் அல்ல, ஒரு இடம் அப்படின்னு நான் கருதுகிறேன். அந்த இடத்தில் வாழ்ந்தவர்களை திராவிடர்கள் என்று சொல்கிறார்கள். இப்போ கூட காஞ்சி சங்கரமடத்தில் வந்து புதிதாக இளைய பீடாதிபதியாக ஒருவர் வந்திருக்கிறார். முன்னால் இப்போ அவர் விஜயேந்திரர் மூத்தவராகவும் இளையவராகவும், அவர் இயற்பெயர் வந்து கணேச ஏதோ வந்து டிராவிட்னு முடியும். அவர் சாதியில் அந்தனர், டிராவிடு. கிரிக்கெட் விளையாடாத ராகுல் டிராவிடு காசியில் ஒரு பெரிய தமிழ் பண்டிதர் காசி சங்கமத்தில் கலந்துக்கிட்டார். அவருடைய பேருக்கு பின்னால் டிராவிடு. அப்போ உடனே திராவிடம் என்றால் பிராமணர்கள் பிராமணியம் என்று எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை இல்லை. அது நீங்கள் இதில் கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரியில் போய் பார்த்தீங்கன்னா, ஆக்ஸ்போர்டு அங்கெல்லாம் திராவிடம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, விந்திய மலைக்கு தெற்கே உள்ள பிராமணர்களை குறிப்பதுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதனால் வந்து திராவிடம் என்றாலே வந்து ஒரு பிராமணர்களை குறிப்பது என்று நான் வந்து பொதுப்படையாக பேசவில்லை. அப்படியும் ஒரு கருத்துரு ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது. அதனால தான் அதில் பல பேர் அதை விட்டுட்டு வெளியில் வந்திருப்பாங்க, பல பேர் அந்த பெயர்களை இன்னுமே. அப்போ நீங்கள் திராவிடம் என்ற கருத்துருவுக்கு எதிராக வந்து எதை வைத்தாலும் வந்து எடுப்பேன் பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் பேசக்கூடாது. இப்போ இந்தி திணிப்பு வந்து ஆதரித்து நீங்கள் ஒரு புத்தகம் போட்டால் வைக்கிறீங்கள? ஆமாம் சார். இந்தி திணிப்பு கூட வேண்டாம், இந்தி கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் அப்படின்னு ஒரு புக்கு இருந்ததுன்னு வைங்க, அது வைப்பாங்க கண்டிப்பா. அது விற்பதற்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே மாதிரி நீங்கள் ரைட்டு. அப்போ வரும்பொழுது திராவிடத்தின் புரட்டுகள் அப்படின்னு போட்டு வந்துட்டு அதை வந்து காவல்துறை எடுத்து விட்டது. காவல்துறை செய்தது தவறா இல்லையான்றது அதை கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, வழக்கமான பதில் வந்து இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை நாங்கள் தவிர்த்து இருக்கிறோம். அப்ப ஆளும் கட்சிக்கு எதிராக எதையுமே செய்யக்கூடாது, எதிராக அது புத்தகமாக இருந்தாலும் சரி. அதுதான் சட்டம் ஒழுங்கு. தீபத்தூண்ல போய் வந்து 10 பேர் தீபம் ஏற்றுனா அது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. நான் வந்து மத ரீதியான வாதம் எதையுமே வைக்கல. மாற்று மதத்தினர் வந்து இந்த கோயிலுடைய ஸ்தல விருட்சம் இல்லை வந்து ஆலய விருட்சம் என்று மரம் என்று இருக்கக்கூடிய கள்ளத்தி மரத்தில் வந்து அவர்களுடைய மதத்தை சார்ந்த அந்த தர்காவுடைய கொடியை நாட்டினால் அங்கே வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராது. நான் என்ன பொதுவாக சொல்கிறேன்னா, 2 இடத்துலையும் ஒரே மாதிரி இருங்க. கண்டிப்பாக. ஒன்று தீபத்தூண்லையும் ஏற்றக்கூடாது, இந்த கொடி ஏற்றினதும் கூடாது, அப்படி சொல்லுங்கள் மத சார்பற்று. இல்லை தீபத்தூணில் ஏற்றலாம், ஆனால் இங்கே வந்து கொடி வேணாம், அவங்க தர்காவில் அவங்க அதை சுற்றி நீங்கள் எங்கே வேணாலும் கொடி ஏற்று, நியாயமான விஷயம். தர்காவுடைய கொடி தர்காவை சுற்றி உள்ள பகுதிகளோ இல்லை தர்காக்குள்ளேயோ வந்து ஏற்றுக்கொள்வதில் யார் வந்து ஆட்சேபம் தவறே இல்லை, நியாயமான விஷயம். இந்த ஒருதலை பட்சமாக வரும்போது போலி மத சார்பு, போலி திராவிடம் தான் நம்ம வந்து பாதிக்கிறது. கண்டிப்பா சார். இப்ப அதாவது திராவிடத்துக்கு எதிராக திராவிட புரட்டுகள் புத்தகம் வைத்தால் அதை காவல்துறையினர் சீஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல பெரியாரின் காலடியில சீமானின் சீரழிவு அரசியல் சொல்லிட்டு ஒரு நாய்க்கு பக்கத்துல புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருக்கு. அதை வந்து ஏன் காவல்துறை வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல சார்? அவர்கள் காவல்துறையில் இப்படி கூட மனசாட்சி உள்ளவர்கள் கூட இருந்திருக்கலாம். அவங்க நினைச்சிருக்கலாம், நாய் ஒரு நன்றியுள்ள பிராணி, அதற்கும் திராவிடத்திற்கும் தொடர்பே இல்லை. எப்படி? நாய் நன்றி உள்ள பிராணி, அதற்கும் திராவிடத்திற்கும் ஒன்றும் தொடர்பு இல்லை, அப்போ போய் நம்ம வந்து அதை வந்து அங்கேருந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்கலாம். ரெண்டாவது, சீமானை இழிவுபடுத்துவதாக நினைத்து கொண்டு அந்த புத்தகங்களை ஒரு நாயின் காலடியில் வைத்து கொண்டிருந்தால், நான் அதுதான் மறுபடியும் சொல்லுவேன், நன்றியுள்ள ஒரு பிராணி, அதனால் வந்து ஒன்றாயிடாது. யார் வந்து ஒரு வீட்டை காவல் காப்பது யார்? கண்டிப்பா. வீட்டையோ ஒரு தோட்டத்தையோ
ஒரு தெருவையோ கூட, ஆமா சார், பக்கத்து தெருவிலிருந்து வேற ஒரு நாய் வந்தா கூட இங்க உள்ள தெருநாய் வந்து அதை பார்த்து குலைக்கும். கண்டிப்பா ஒரு பாதுகாப்பு. கிராமங்கள்ல ஊரையே பாதுகாக்கக்கூடிய ஒரு இது. ஆமா, சில சமயங்களில் சில இடங்களில் சிறுத்தைகள் வந்ததை பார்த்தீங்கன்னா, வீடியோவில் பார்த்தீங்கன்னா, சிறுத்தை புலிகள்லாம் வந்து ஊருக்குள்ள வரும்பொழுது வீட்டில் வளர்க்கும் நாய் அல்லது தெருநாய் வந்து அதை எதிர்த்து போராடி விரட்டுகிறது. கண்டிப்பா. சீமானை நீங்கள் நாய் என்று குறிப்பிடுவதால், இல்லை நாயின் காலடியில் அந்த புத்தகங்களை வைப்பதால், என்னை பொறுத்தவரை அவர்கள் வந்து தன்னை அறியாமல் அவரை கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லுவேன். நன்றி உள்ளவர், இந்த நாட்டிற்கு, வீட்டிற்கு, சமுதாயத்திற்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர். நீங்கள் வீட்டில் வந்து நிறைய அந்த தோட்ட வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வேட்டை நாயை வளர்ப்பாளர்கள், திருடர்கள் அந்த மாதிரி யாரும் வந்துடக்கூடாது. அப்போ பாதுகாப்புக்கு ஒரு வீரனை, ஒரு பாதுகாப்பாளர் அப்படிங்கிற முறையில் தான் அந்த நாயை வளர்க்குறாங்க. அப்போ அந்த நாய்க்கு பெருமையா சிறுமையா? பெருமைதான் சார். பெருமை தானே. பல காவல் தெய்வங்களின் வாகனமாக கூட இருக்கு சார் பைரவர். நாயை வந்து கடவுளாகவே வழிபடுகிறார்கள் பைரவர் என்ற பெயரில், இல்லையா? அப்படி வந்து இருக்கக்கூடிய ஒரு நாயின் கல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாவது அடையாளமாக இப்போது அவர் பெரியாருடைய சிலையை வந்து கோயில் வாசல்களிலெல்லாம் வைத்திருக்கிறார். கடவுளை நம்புகிறவன் முட்டாள், அயோக்கியன், காட்டுமிரான். யாராவது ஒருவர் அந்த சிலையை பார்த்து விட்டோ, அதற்கு அடியில் எழுதப்பட்ட வைக்கப்பட்ட வாசங்களை பார்த்து விட்டோ, கோயில் வரைக்கும் போயிட்டு போகாமல் திரும்பி வந்திருக்கான்னு சரித்திரத்தில் சொல்ல முடியுமா? இல்லை சார். எங்கெல்லாம் பெரியார் சிலை வாசலில் கோயில் வாசல் வச்சிருக்காங்களோ அந்த கோயிலில் தான் கும்பல் லட்சக்கணக்கில் போய் நிற்குது. நான் இந்த தமிழ்நாடு அரசு, திமுக அரசை இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, இருந்தாலும் அவர்களை பொதுவாக கேட்டுக்கொள்வேன். ஐயா, தயவு செய்து ஒரு சில கோயில்களில் மட்டும் வாசலில் வந்து பெரியார் அவர்களுடைய சிலையை வைத்திருக்கிறீர்கள், அந்த வாசகங்களை வைத்திருக்கிறீர்கள். தயவு செய்து நான் போய் வந்து உங்களை வந்து மசூதிக்கு முன்னால் வைக்க தைரியம் இருக்கா, சர்ச்சுக்கு முன்னால் உள்ள தைரியம் இருக்கான்லாம் கேட்டு சலிச்சு போச்சு. இப்போ நம்ம ரூட்டை மாற்றிடுவோம். ஐயா, தயவு செய்து எல்லா கோயில்களிலும், சின்ன கோயிலோ பெரிய கோயிலோ, புராதன மனிதர் இருக்கோ, வழிபாட்டில் இருக்கோ, வழிபாட்டில் இல்லையோ, எல்லா கோயில் வாசல்களிலும் ஈவேரா பெரியார் அவர்களுடைய, ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்களுடைய சிலையையும் வைத்து கீழே கடவுளை நம்புவோன் காட்டுமிராண்டி என்ற வாசகத்தை தவறாமல் வையுங்கள். ஆன்மீகம் வளரும், பக்தி வளரும், சனாதனம் வளரும். மக்கள் மேலும் மேலும் நீங்கள் எதை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறீர்களோ நிச்சயமாக மக்கள் அதை செய்கிறார்கள், எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் தயவுசெய்து கை கூப்பி கேட்டுக்கொள்கிறேன், எல்லா கோயில் வாசல்லையும் பெரியார் சிலை வைங்க சார். முல்லை முள்ளால் எடுக்கணும்னு சொல்றது போல இருக்கு சார். இல்லைங்க, அது பயங்கர பிராண்ட் அம்பாசிடர். அவரு யாரு? ஈவேரா அவர்கள். எல்லா சாமிக்கும், இந்து மத சாமிக்கும் அவர் பிராண்ட் அம்பாசிடர். ஒரு காலத்தில் வந்து அவர் சேலத்தில் வந்து ராமர் சிலையை செருப்பால் அடித்ததாக, ஊர்வலத்தில் அடித்ததாக தகவல்களும் அதை பற்றி சர்ச்சைகளும் உண்டு. இன்னைக்கு ஒரு அமைச்சர் என்ன பேசுகிறாரு? இன்னைக்கு உள்ள திமுக அமைச்சர் ஒருத்தர், ஸ்டாலின் அவர்கள் நடத்துவது ராமராஜ்யம். ஆமாம் சார். பேசினாரா இல்லையா? ராமராஜ்யமாக இருந்தால் அப்போ ஸ்டாலின் அவரை ராமர் என்று அந்த ஒப்புமையில் தானே சொல்கிறீங்க. அப்புறம் ஏன் பெரியார் செருப்பால் அடித்தார்? கேள்வி வருமா? நான் ஸ்டாலின் அவர்களை குறைத்து பேசவில்லை, அவதூறாக நினைத்து பேசவில்லை, அப்படி பேசவும் மாட்டேன். அவங்களுடைய கொள்கை தலைவர் சொன்னதே இவங்க தவறா பண்றாங்க. இது ராமராஜ்யம் என்றால் அன்று ராமரை செருப்பால் அடித்தவரை கொண்டாடுகிறீர்களே, அந்த ராமர் தான் இந்த ஸ்டாலின் என்று சொல்லுவதால் நீங்கள் யாரை இழிவுபடுத்துகிறீர்கள், யாரை பெருமைப்படுத்துகிறீர்கள்? எங்களுக்கு புரியல, குழப்பமா இருக்குன்னு சொல்றேன். நான் ஒன்றும் தப்பா சொல்லலை. அது மாதிரி தான் இவங்க இப்படிதான் ஒருத்தரை பெருமைப்படுத்துறோமா சிறுமைப்படுத்துறோமான்னு தெரியாமையே வந்து சில விஷயங்களை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் இந்த போலி திராவிடம். ராமரை பெருமைப்படுத்தினார்களா? அன்னைக்கு வந்து செருப்பால் வந்து ராமரை அடித்தார் என்றே வைத்துக்கொள்வோம். இல்லை என்று சில பேர் வந்து வாதிடுகிறார்கள், ஆமாம் என்று சொல்கிறார்கள். அந்த சர்ச்சையை தாண்டி ஆமாம் என்றே வைத்துக்கொள்வோம் ஒரு வாதத்திற்கு. இதனால ராமரை வழிபடுவது தமிழ்நாட்டில் குறைந்து விட்டதா? இல்லை. நம்பிக்கை உள்ளவர்கள் வழிபடுகிறார்.
கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் குறைந்து போய் தமிழ்நாட்டில் வந்து 25% பேர் கடவுள் மறுப்பில் இருக்கிறார்களா? இல்லை, 1% இருந்தாலே ஆச்சரியம். அந்த 1%-லையும் 3/4% வந்து டுபாகூர். சார் இப்போ அதாவது சுபவியே வந்து புலம்புறாருல்ல சார், நான் ஒரு ட்விட் போடுறேன், அதை வந்து பார்த்துட்டு எல்லாருமே என்ன திட்டுறாங்க, 145 பேர் திட்டிருக்காங்க, ஒருத்தர் மட்டும்தான் என்னுடைய கருத்துக்கு ஆதரவா வந்து தெரிவிச்சிருக்கீங்க, என்னதான் நீங்களாம் பிஸியா இருந்தாலும் நான் பெரியாரின் கருத்துக்களை பரப்புவேன் அப்படின்ட்டு அழுதுகிட்டே சொல்றாருல்ல சார். அவருக்கு நம்ம என்ன பதில் சொல்றோம்னா, இதுதாங்க வசவுகளை தாண்டிய உறவு. நீங்கள் சொன்னீங்கல்ல, வேற எதுக்கோ கள்ளக்காதலை வந்து திருமணம் தாண்டிய உறவுன்னு அதை புனிதப்படுத்தினீங்களே. நாங்கள் வந்து இதை வந்து உங்களுக்கு ஏற்பட்ட கதி வந்து வசவுகளை தாண்டிய உறவு இல்லை, இப்படி வச்சுக்கலாமா? வரவுகளுக்கான உறவு. உறவுக்கு கை கொடுப்போம்னு சொன்ன காலம் ஒரு காலம். அது திமுக கலைஞர் இருக்கும்போது பேசுவார், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். ஆமாம். இன்னைக்கு திமுக சார்பில் பேசுகிறவங்க எல்லாரும் ஊடகவியலாளரோ இல்லை வந்து இந்த மாதிரி, அதாவது இந்த இது வரும்போது திமுக ஆட்சி இருக்கும்போது ஒரு விதமாகவும் எதிர்கட்சிகள் இருக்கும்போது வேறு விதமாகவும், அது அந்த வரிசையில் அந்த பட்டியலில் நிறைய பேர் இருக்காங்க. சுபவி மட்டும் இல்லை, அந்த பட்டியலில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இப்போ இந்த திமுக ஆளும்போது நிறைய அநியாயங்கள்லாம் நடக்கும்போது அவங்களெல்லாம் வாயை யார் இழுத்து தைத்தார்கள் என்றே தெரியாது, ஏதோ ஃபெவிக்கால முழுங்கிட்டாங்க போல இருக்கு. அது ஏன்னு கேட்டால், அவர் பெரியார் கலைஞர் ஐயா பேசும்போது இவர்களுக்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் செவித்திறன் கோளாறு இருந்திருக்கிறது. உறவுக்கு கை கொடுப்போம்னு அவர் சொன்னதை வரவுக்கு கை கொடுப்போம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, ஒரு வகையில பாத்தீங்கன்னா சுபவியினுடைய இந்த நிலைமைக்கு சீமான் அவர்கள் தானே சார் காரணம். என்ன? பெரியாரினுடைய அந்த பிம்பத்தை உடைத்தது இல்லைங்க. பெரியாருடைய பிம்பத்தை வந்து யாருமே வந்து தமிழ்நாட்டில் திமுகவே கூட வந்து ஏங்க அப்படி திமுக வந்து பெரியாருடைய பிம்பத்தின் மீது முழு நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் 1949 பெரியாருடைய ஏறத்தாழ அந்த 67 அந்த 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 60களெல்லாம் முரசொலியில் அவரை கழுவி ஊற்றி இருப்பாங்களா? கார்ட்டூன் போட்டிருப்பாங்களா? தலையங்கத்தில் மிக கொச்சையாக வந்து இவர்கள் வந்து அவரை திட்டுவதும், அவரும் அப்பொழுது அவருடன் ஒரு காலத்தில் இருந்த பாரதிதாசனும் அண்ணாதுரையின் அவர்களுடைய பிறப்பை பற்றியும், இவங்க ஏதோ ஒரு பக்கத்துக்காரங்க, இவங்க வந்து கட்சிக்காக எதை வேணாலும் விற்பாங்க, பதவிக்காக எதை வேணாலும் விற்பாங்க, அப்படியெல்லாம் வந்து அவர் வந்து கொச்சையாக பேசியிருப்பதும் நடந்தது உண்மைதானே. நம்ம ஒன்றும் புதுசாக கற்பனை பண்ணி சொல்லலையே. சீமானும் வந்து புதுசாக அவருக்கு கற்பனையில் ஒன்றும் ஒதுக்கலையே. இப்போ நான் வந்து பத்திரிகையில் எழுதினேன், சீமான் அரசியல் தலைவர் ஒரு மேடைகளில் பேசுகிறார். கண்டிப்பாக. நான் ஊடகவியலாளர், ஊடகத்தில் பேசுகிறேன். என் லெவலில் நான் பேசுகிறேன், சீமான அவர் லெவலில் பேசுகிறாரு. அவ்வளோதான். இப்போ பேசுபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். பேசுபவர்கள் வேணால் நீங்கள் வந்து அவர்களை வந்து நீங்கள் வந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம், காவல்துறையை விட்டு நடவடிக்கை எடுக்கலாம், சீஸ் பண்ணலாம் புஸ்தகத்தை, இப்படிலாம் வந்து பண்ணலாம். மனதில் ஆழ்மனதில் அவர்கள் அத்தனை பேரும் நினைத்து கொள்வதால் தானே பெரியார் சிலை இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் கூட்டம் நிரம்பி வழிகிறது. அவர்கள் எல்லாம் பெரியாரை ஆதரிப்பதாக இருந்தால் அந்த கோயிலுக்குள் நுழையக்கூட மாட்டார்களே. ஆமா சார். அப்போ பெரும்பாலான தமிழ் மக்கள், பெரும்பாலான அநேகமாக அனைத்து தரப்பும் இந்துக்கள் இல்லை, கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் கூட எத்தனையோ கோவில் திருவிழாக்களில் பார்த்தீர்களானால் இஸ்லாமியர்கள் வந்து இந்துக்களுக்கு பன்னீர் தெளித்துக் கொண்டிருப்பார். ஆமா சார். கிறிஸ்தவர்கள் வந்து இவங்க வந்து கிறிஸ்துமஸ் போது இன்னைக்கும் வந்து வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு இந்துக்கள் போவது இல்லையா? போவாங்க சார். இன்னும் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் போகும்போது அவங்களுக்கு மோர், உணவு அந்த மாதிரி இந்துக்கள் வழங்குறாங்க. நாகூர் தர்காவிற்கு இந்துக்கள் செல்வது இல்லையா? கண்டிப்பா போறாங்க சார். நான் கூட்டு போயிருக்கேங்க. இந்தோனேஷிய அதிபருடைய கணவர் வந்து அவருடைய பூர்வீக ஊர் வந்து தாத்தாவுக்கு தாத்தா அது நாகூர்னு அவர் சொல்லுவார். அது எங்கே இருக்குன்னு என்கிட்ட கேட்டார். நான் இந்தோனேஷிய அதிபருக்கு வந்து ஆலோசகராக இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை கூட்டு வந்து நாகூர் தர்காவுக்கு கூட்டு போயிட்டு, ஐயா நீங்கள் பிறந்த ஊராக, அதாவது உங்கள் பூர்வீகமாக இருக்கக்கூடிய உங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த ஊர் என்று நீங்கள் இது வரைக்கும் அவர் பேரை மட்டும் எழுதி வச்சிருக்காரு, அது மேலே ஒன்றும் தெரியல அவருக்கு. நான் கூட்டு வந்து காண்பித்தேன். இதில் ஒன்றும் பெரிய இல்லை. ஆச்சே என்ற ஒரு பகுதி இருக்கிறது இந்தோனேஷியாவில், ஒரு தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலம், மாகாணம். அது வந்து ஒரு காலத்தில் தமிழில் வந்து அச்சய முனை என்று அழைக்கப்பட்டது. அப்போ எங்கிருந்து அது வந்து அந்த பேர் வந்து இருக்கிறதுன்னு தெரியும். அதோடைய கவர்னர் நம்ம முதலமைச்சருக்கு இணையான பதவி. அவர் அப்போது ஒருத்தர் இருந்தார், அவரை கூட்டு வந்து சென்னைக்கு கூட்டு வந்தேன்.
தமிழ்நாட்டை பார்க்கணுன்னாரு. இங்கே வந்து இஸ்லாமியர் இங்கே வந்தார், சில கோயில்களுக்கு போகணுன்னாரு. போகிறாங்க. சில கோயில்கள் வந்து அந்த பதிவு இருக்கும், இந்த இந்து கடவுள், அந்த இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதுன்னு அந்த புஸ்தகத்தில். சில கோயில்களில் அப்படியெல்லாம் இருக்காது. முக்கியமாக 1-2 கோயில்கள் அப்படி இருக்கும். கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்க சில கோயில் அந்த மாதிரி இடம் பார்த்து எந்த ஒரு சர்ச்சைக்கும் இல்லாமல் அவர் வந்து வரும். அதாவது அந்த மொழியில் சொல்கிறார், பிரமாதமாக இருக்குது, இந்த சிற்பக்கலை எப்படி இருக்குது, உள்ளே வரும்போதே எனக்கு என்னமோ ஒரு வைப்ரேஷன் வருது. சொல்பவர் யார்? 5 வேளை தொழும் ஒரு இஸ்லாமியர். கண்டிப்பா. நான் ஒன்றும் அவரை மதம் மாற்ற முயற்சி பண்ணல, அவரும் மதம் மாறிடல. அதுக்கப்புறம் டீனரில் எங்கேயோ ஒரு கடையில் போய் தான் வாங்கணும்லாம் சொன்னார். அவங்களுக்கெல்லாம் இந்த புடவைன்றது ஒரு பெரிய அதிசயமான விஷயம். அது பட்டு புடவை வாங்கினா ஏதோ போயிட்டு சொன்னார், இங்கே உள்ளவங்கெல்லாம் பார்த்தா எங்களை மாதிரியே மூக்கு கண்ணு வாயெல்லாம் இருக்குது உங்கள் ஊருக்காரங்களுக்கு, அதை தமிழ்நாட்டுக்காரன். இதுதாங்க உணர்வுபூர்வமான ஒற்றுமை. கண்டிப்பா சார். அதுதான் நல்லிணக்கம். கண்டிப்பா. இந்த நல்லிணக்கம் வந்து அடிமட்டத்தில் இருக்கத்தான் செய்யுது. கண்டிப்பா. அதை கெடுப்பதற்கென்றே அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் சார். இருந்தாலும் இப்போ வந்து தீக்காவினர்னு ஒரு கும்பல் இருந்துட்டு இருந்தாங்கல்ல சார், அந்த தீக்காவினரையே சீமானவர்கள் மாற்றி விட்டார் அப்படின்ற மாதிரி இப்போ சுபவி போட்ட அந்த வருத்தப்பட்ட அந்த விஷயம் நமக்கு காட்சி அளிக்குதுல்ல சார்? இல்லை, தீக்காங்கிறது வந்து நீங்கள் வந்து அதாவது ஒரு காலத்தில் இருந்த இயக்கம், நீதி கட்சியிலிருந்து பிரிந்து ஈவேரா அவர்கள் ஆரம்பித்த இயக்கம் திராவிடர் இயக்கம். அதில் அண்ணாதுரையெல்லாம் இருந்தார். அப்பொழுதுதான் வந்து திராவிட நாடுன்னு ஒரு பத்திரிகையில் கூட வந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் வேண்டாம் என்று ஈவேரா அவர்கள் எழுதினது அது மட்டும் இல்லை, அவர் வந்து குடியரசு விடுதலை பத்திரிகையில் எழுதினார். துக்க நாள், சுதந்திர நாள், இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டாம், பாகிஸ்தானோட இணையரோன்னு ஜின்னாக்கு கேட்டுக்கிட்டாரு. அவர் ஒன்றும் சரியான முறையான பதில் கொடுக்கல. அவர், நீங்கள் உங்கள் போராட்டத்தை பண்ணுங்கள், நான் ஏன் போராட்டம் பண்ண, திராவிடஸ்தான் என்று ஒன்று வேண்டும் என்று. அங்கே கூட பாருங்க, ஈவேரா அவர்கள் தமிழ்நாடு என்ற மாநிலத்தை நீங்கள் பாகிஸ்தானுடன் இணைத்துக் கொள்ளுங்கள், பாகிஸ்தான் அமையுமானால், அமைவதற்கு முன்னால், அமைய போகும் சமயம் சேர்த்துக்கொள்ளுங்கள், தமிழ்நாடு என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை, திராவிட நாட்டை. அப்போ நீங்கள் இப்போ திராவிடம் என்ன சொல்கிறீங்க? கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, எல்லாம் ஆந்திராலாம் சேர்த்து, இவங்க எல்லாருக்கும் சேர்த்து இவர் என்ன ரெப்ரசன்டேட்டிவ்? இவர் யார் இவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார்கள்? அவங்களாம் வந்து கேட்டுட்டாங்களா? இன்று கர்நாடகாவாகவும் ஆந்திராவாகவும் தெலுங்கானாவாகவும் கேரளாவாகவும் இருக்கு அந்த பகுதி மக்கள்லாம் வந்து ஈவேரா அவர்களிடம், ஐயா ஜின்னாட்டை கேட்டு நீங்கள் வந்து திராவிடஸ்தான் என்ற ஒரு நாட்டை உருவாக்கி கொண்டு போய் பாகிஸ்தானோட சேருங்கன்னு யார் வந்து கேட்டாங்க? ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா? இல்லை. ஆனால் கேட்டாருன்றதுக்கு ஆதாரங்கள் இருக்கு. அப்போ அவருடைய எண்ணம் எல்லாம் இது தமிழ்நாடு என்ற எண்ணம் இல்லை. அதனாலதான் தமிழை சனியன் என்று இதை படித்தா என்ன பிரயோஜனம்னு கேட்டார். எனக்கு என் மொழியை யார் இழிவாக பேசினாலும் எனக்கு அவரை பிடிக்காது, அவருடைய கருத்தில் எனக்கு ஆதரவு இல்லை. ஏன் இருக்க வேண்டும்? என் தாயை பழிப்பவனுடன் எனக்கு என்ன உறவு? என் தாய் எனக்கு அழகு. எது வீட்டில் இருக்கிற அம்மா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பளபளப்பாக இருக்காங்க, மினுமினுப்பாக இருக்காங்கன்றதுக்காக நான் வந்து என் தாயை டைவர்ஸ், பொண்டாட்டியவனா டைவர்ஸ் பண்ணலாம், தாயை டைவர்ஸ் பண்ண முடியுமா? என் தாயை நான் டைவர்ஸ் பண்ணிட்டு ஏற்று விட்ட அம்மாவை வந்து நான் தாயை வச்சுக்கிறேன்னு சொன்னால் சொல்லலாமே தவிர அமைந்து விடுமா? முடியாது சார். இப்போ என் தாயை பழித்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன் அப்படின்றது என்னுடைய கொள்கை. கண்டிப்பாக சார். அதே மாதிரி கொள்கை உள்ள ஒரு தமிழ் தேசியம் என்று சீமான் இருப்பதால் தான் அவர் அதே மொழி பேசுகிறார். அதே மொழி என்று சொல்வது தமிழ் மொழி இல்லை, இதே மாதிரி கருத்தியல் மொழி பேசுகிறார். நீங்கள் வந்து சுபவி அவர்கள் போன்றவர்கள் வந்து இந்த இன்னைக்கு திராவிட கழகம் என்ன எங்கே இருக்கு? கருப்பு சீட்டை போட்ட திராவிடமா? சார், இருந்த கொஞ்ச நெஞ்ச நபரையும் சீமானவர்கள் இதுதான் பெரியாரின் பிம்பம் என்று உடைத்து மாற்றி விட்டார்ல சார். இல்லைங்க, இதுக்கு வந்து நான் வந்து என்ன சொல்றேன்னா, நீ மாற்றி விட்டதுனால தான் அவளுக்கு கோபம் வருது. நீங்க ஒருத்தனை வந்து அவனுடைய குறைகளை சுட்டி காட்டும் போது அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று இருந்தால் அது அவர் மனிதனை தாண்டி அவன் புனிதனாகி விடுகிறான்.
தவறு என்று தெரிந்து, எம்ஜிஆர் பாட்டில் மறுபடியும் அதுதான் ஞாபகம் வருது. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். கண்டிப்பா. தெரியாமல் தவறு செய்தால் பரவாயில்லை, சுபவி போன்றவர்கள் தெரிந்து தவறு செய்கிறார்கள். அப்போதான் வந்து அதை தவறு என்று ஒற்றுக்கொள்வதை விட அது ஒரு கலாச்சார மோசடி என்று சொல்கிறேன். கண்டிப்பா சார். சார், இப்போ சீமானின் சீரழிவு அரசியல்ன்ற ஒரு புத்தகம் வைக்கப்படுதுல்ல சார், சீமான் செய்யக்கூடியது சீரழிவு அரசியல் தானா? இவங்களுக்கு நம்ம ஒரு பதிலடி கொடுக்கணும்னா எப்படி சார் கொடுக்கலாம்? இப்போ முதல்ல நான் என்ன கேட்குறேன், திராவிடம் இவ்வளோ நாளாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 49 ஆரம்பிச்சு நீதி கட்சியே ஓரளவுக்கு அது திராவிடத்தின் மூலம்னு சொல்லலாம். அப்படிலாம் கணக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட இல்லைன்னா கூட கிட்டத்தட்ட 75 இல்லை 100 வருஷமாக இருக்கும். தமிழ்நாட்டு சீரழிவை சந்திருக்கிறதா, சீர்கெட்டு போயிருக்கிறதா? தமிழ்நாடு கலாச்சார ரூபத்திலும் பண்பாட்டிலும் எல்லா விதங்களிலும் முன்பு இருந்ததை விட இப்பொழுது உயர்ந்து இருக்கிறதா, தாழ்ந்து இருக்கிறதா? சார், உயர்ந்திருப்பதாக இப்ப ஆட்சி செய்யக்கூடியவர்கள் சொல்றாங்க. ஆனா மக்களின் இதுபடி இன்னும் நம்ம பின்னோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு வருத்தம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. நீங்க சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டு வாசல்ல நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகு குடுகுடுப்புக்கார வருவார். நான் அவர்களை இழிவுபடுத்தி சொல்லவில்லை, அவர்களுடைய தொழில் அது. கண்டிப்பா. உங்க வீட்டு வாசலையும் சொல்லுவாங்க, எங்க வீட்டு வாசலையும் சொல்லுவாங்க, அடுத்த வீட்டு வாசலையும் போய் சொல்லுவாங்க. இவங்க சொல்றதுனால நல்ல காலம் பிறந்துவிடும் என்று ஏதாவது சாத்தியக்கூறோ இல்லை நிச்சயமோ உறுதியோ இருக்கிறதா? இல்லை சார். அப்படி சொன்னால் உங்கள் மனது மகிழ்ந்து நீங்கள் ஏதோ காசு கொடுப்பீர்கள், இல்லை ஒரு துணி கொடுப்பீர்கள் என்பதற்காக சொல்லப்படும். கண்டிப்பா. அது ஒரு நாடகம், ஒரு இலக்கை நோக்கி பயன்படுத்தப்படும் வார்த்தைகள். அப்படிதான் திராவிடத்தால் தமிழ்நாடு வாழ்ந்தது. இன்று எல்லாரும் வேட்டி கட்டி இருப்பதற்கு காரணம் ஈவேரா தான். அது கூட யாரோ வீடியோவில் கிடைத்தேன். அதுக்கு முன்னால எப்படி இருந்தாங்க? துணி இல்லாம தெரிஞ்சாங்களா தமிழர்கள்? தமிழனுடைய பண்பாடு எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு முந்தைய. அதெல்லாம் திராவிடம் வந்ததுக்கு அப்புறமா, இல்லை ஈவேரா பெரியார் பிறந்ததுக்கு அப்புறம் தானா? அது இவர்கள் சொல்வதை வைத்துக்கொண்டு நம்ம தமிழ்நாடு முதல்ல சீரழிவுக்கு காரணம் யாருங்கிறது உலகத்தையே தெரியும். அதை சீர்படுத்த வரணும்னு வரக்கூடியவர்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள். அதில் சீமானும் ஒருவர். சீமான் ஒருவர் தான் நான் சொல்ல வரல, ஒரு சிலரில் அவரும் ஒருவர். சீமானின் சீரழிவு ஆக்சுவலா அந்த இடத்துல தலைப்பு தப்பா கொடுத்துட்டாங்க. என் புக்கு பேர் என்ன சொன்னீங்க? சீமானின் சீரழிவு அரசியல். சீமான் சீரழிக்கும் திராவிடம், சீமானால் சீர்குலையும் திராவிடம். இது நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. சீமானால் சீர்குலையும் திராவிடம். அங்கேயும் இலக்கணத்துல அங்க ஒரு பிழை வருது, இடிக்குது. சீர்குலையும்னா ஏற்கனவே சீரா இருக்கிறது தான் குலைய முடியும். இது ஏற்கனவே மோசமா தான் இருக்கு. அப்போ நீங்க அந்த புத்தகத்தை தடை செய்வதாலோ இல்லை அப்படி ஒரு புத்தகம் போட்டு அவரை அவமானப்படுத்துவதாக நினைத்து கொண்டாலோ, இதனாலெல்லாம் சும்மா பின்னால கட் அவுட்ல பெரியார் படுத்து உங்களுக்கெல்லாம் நல்ல பாடம் கற்பிப்பதற்காக தான் விஜய் என்று ஒரு அரசியல்வாதி வந்திருக்கிறார். நடிகர் அரசியல்வாதியாக வந்திருக்கிறார், அரசியல்வாதியாக நடித்து கொண்டிருக்கிறார். எப்படி வேணாலும் வச்சுங்க. இவரோட கட்சியில போய் கேட்குறாங்க, 5 பேர் பின்னால. கொள்கை தலைவர். ஆமா, கொள்கை தலைவர் 5 பேர் படத்தை காமிச்சு இவெல்லாம் யாருன்னு தெரியுமா? தளபதி மட்டும்தான் தெரியும். யாரு ஒருத்தர் கூட வேற யாரையும் தெரியாதா? பாருங்க கொஞ்சம். ஈவேரா அவர்களுடைய கருப்பு சட்டை போட்ட படத்தை காமிச்சு, இவரு கொஞ்சம் தெரியும், அவர் பேர் என்ன அது தெரியாதுங்க. இதுதான் திராவிடத்தின் லட்சணம். 75 வருஷமா திராவிடம் ஈவேராவால் தான் தமிழகம் பெரியாரால் தான் தலை நிமிர்ந்தது. நம்ம கோவணம் கட்டியிருப்பதற்கு காரணமே, தமிழனுக்கு இன்று வரை வேட்டி கட்டியிருப்பதன் காரணமே பெரியார் இல்லை என்றால் நீ படித்திருப்பாயா அப்படின்னு ஆராசா கேட்பாரு.
ஏன் பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னால எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள், கண்டிப்பா சார். விஞ்ஞானிகள் இருந்திருக்கிறார்கள். இந்தியா இதுவரை 5 முறை நோபல் பரிசு பெற்றிருக்கிறது. 5 பேர் பெற்றிருக்கிறார்கள். அதில் 3 பேர் தமிழர்கள். பெரியார் காலத்திலோ அதை ஒட்டியோ இல்லை முன்னாலேயோ வாழ்ந்தவர்கள். அவர்கள் பெரியாரின் கொள்கையை வந்து யாருமே அவர்கள் கடைபிடிக்கவில்லை. நான் பெயர் சொன்னால் அது வேற ரூட்டில் போயிடும். அவங்க என்ன சாதி அந்த மாதிரிலாம் போயிடும். அவர்கள் விஞ்ஞானிகள், உலக அளவுக்கு விஞ்ஞானம். கணித மேதை ராமானுஜம் இருந்தார். 32, 33 வயசுலேயே நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டார். உலகமே இன்று வந்து அவருடைய அந்த கணித அந்த ஃபார்முலாக்கள் எல்லாம் வச்சு ராமானுஜம் கண்டுபிடிச்ச தேரின்னு வந்து இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவர் குறைந்த நாட்டிலே வாழ்ந்தாலும் சாதனை படைச்சிருக்காரு. சாதியெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்றது, அவர் என்ன பெரியாரால் வாழ வைக்கப்பட்டவரா, பெரியாரால் கல்வி பெற்றவரா? இல்லையே. அதாவது நீங்கள் வந்து பெரியார் சில சமூக நீதி கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் என்று விஜய் அவர்களோடு சொல்லும்போது நான் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஐயா கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லிட்டீங்க, சந்தோஷம். எந்தெந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம்? அவர் சொன்னதை சொல்லிட்டு சொல்லணும். இந்த கொள்கை கர்ப்பப்பையை அறுத்து விட சொன்னார், அப்பதான் பெண்கள் சுதந்திரம். இது ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? ஆம், இல்லை. பிராமணர்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், நம்மிலும் கீழானவர்கள், இவர்கள் அனைவருமே நமது சமுதாயத்திற்கு எதிரானவர்கள். ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? ஆம், இல்லை. அதில் நம்மிலும் கீழானவர்கள் அவர் யாரை சொல்றாருன்னு உங்களுக்கு புரியுது. பட்டியல் சமூகத்தை சொல்றார். இவர்கள் வந்து சோறு, பணம், சீலைனா புடவை, இது 3க்காக எதையும் செய்வார்கள், எதையும் தியாகம் செய்வார்கள். இப்படி இழிவுபடுத்துவதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆம், இல்லை. நான் ஒரு 20 கொஸ்டின் தரேன். இந்த 20 கொஸ்டினுக்கும் வந்து ஆம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பெரியாரை ஏன் உங்களுடைய ஐகானாக, அடையாளமாக, கொள்கை தலைவராக வைத்திருக்கிறீர்கள் என்பதற்கு அதற்கு அப்புறமாவது பதில் சொல்லுங்க. சரி, இப்ப நீங்க இப்படி சொல்றதை பார்த்தா ஒருவேளை அவங்களும், அதாவது புதிதாக வந்தவர்களும் திராவிடத்தை போல சீரழிவு அரசியல் தான் செய்யறாங்கன்ற மாதிரி சொல்றீங்க. இல்லைங்க, நான் அப்படிலாம் அனாவசியமா அவங்க மீது குற்றம் சாட்ட மாட்டேன். என்னை பொறுத்தவரை விஜயை பார்த்து சீரழிவு அரசியல் செய்கிறார் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் இதுவரை அவர் அரசியல் செய்ய தொடங்கியதாகவே நான் நினைக்கவில்லை. அப்படி இருக்கும்போது அது சீரழிவு அரசியல் நான் அரசியல் செய்ய தொடங்கினால்தானே அதுக்கப்புறம் அது வந்து நல்ல அரசியலா, கெட்ட அரசியலா, சீரழிவு அரசியலா, சீர்படுத்தும் அரசியலான்னு சொல்ல வேண்டிய நிலைமை வரும். கண்டிப்பா. நீங்க வந்து எல்கேஜிலேயே இன்னும் ஸ்கூல்ல போய் சேர்க்கல. நீங்கள் வந்து சார் இவர் வந்து பட்டம் பெறும்போது ஃபர்ஸ்ட் ரேங்க் யூனிவர்சிட்டியில் வாங்குவாரா வாங்க மாட்டாரான்னு கேட்டிங்கன்னா, ஐயா ஸ்கூல் ரொம்ப தூரத்தில் இருக்குங்க, இன்னும் நீங்கள் போய் சேரவே இல்லை. நீங்கள் ஸ்கூல் போகிற திசை அங்கே இருக்குன்னா இப்படி போய்கிட்டு இருக்கீங்க. பள்ளிக்கூடம் அந்த பக்கம் இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு எதிரான திசையில் போயிட்டு இருக்கீங்க. இவர் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குவாரான்னு என்னை கேட்டிங்கன்னா நான் எப்படிங்க பதில் சொல்லுவேன்? எனக்கு ஒன்றும் யார் மீதும் காழ்ப்புணர்ச்சி இல்லை. எல்லாரும் புதிய மாற்றங்கள் வர வேண்டும். அவர்கள் எல்லாரும் வருபவர்கள் எல்லாரும் வெற்றி பெறணும்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ தொகுதி, 1000 தொகுதி ஆக்கினா தான் முடியும். நிற்கிறவங்கெல்லாம் ஜெயிக்கணும்னா முடியாது. நான் சொல்றது என்னன்னா, நல்ல அரசியல், கருத்துள்ள அரசியல் செய்யுங்கள். வெறும் இந்த வசனங்களை வைத்து அரசியல் செய்யாதீர்கள். ஏனென்றால் ஏன் இதை திருப்பி சொல்றேன்னா, வெறும் இந்த மேடை பேச்சு, நாடக வசனங்களை வைத்து மட்டும் அரசியல் செய்து வந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இந்த மேடையில வந்து அந்த வெற்று பேச்சுகள், விளம்பர பேச்சுகள், இதை மட்டும் வைத்துக்கொண்டு தமிழக மக்களை வந்து ஏமாற்றி அவர்களுக்கு ஏதோ நலன் புரிவது போல ஒரு தோற்றத்தை, மாய தோற்றத்தை உருவாக்கி துரதிருஷ்டவசமாக அதில் வெற்றியும் பெற்று இந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அந்த போலி திராவிடத்திலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும், மாற்றம் வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, மாற்றம் என்ற முறையில் நீங்கள் வந்து தருவது ஏமாற்றம். அப்படிதான் நம்ம விஜயை சொல்றோம். கண்டிப்பா. விஜய் வந்து ஒரு தூய்மையான ஒரு அரசியல், தூய சக்தின்னு சொல்றாரு.
முதல்ல சக்தியாக வாங்க, அப்புறம் தூய அப்படிங்கிறது அடுத்தது. அந்த தூய சக்தியாக வரும்பொழுது வாருங்கள். தூய்மையான கருத்துக்களை நீங்கள் இதுவரை என்ன முன்வைத்திருக்கிறீர்கள்? கண்டிப்பா திமுகவை தோற்கடிக்க வேண்டும். ஐயா, அதை நீங்க மட்டும் சொல்லல, நிறைய கட்சி சொல்லுது. தமிழ்நாட்டு மக்கள்லாம் சொல்றாங்க, பெண்கள்லாம் சொல்றாங்க, மூதாட்டிகள் சொல்றாங்க, சிறுமிகள் சொல்றாங்க. நீங்க சந்தோஷமா திறந்து வச்சு போய் குடிடான்னு திறந்து விட்டுருக்கீங்களே, அங்க உள்ள குடிமகன் சொல்றான், இதுல பாரு கலப்படம் பண்றாங்க, ஏமாத்துறாங்க, நான் கொடுக்குற 150 ரூபாய்க்கு என்னை ஏமாத்திட்டாங்க, அதையும் குடிச்சிட்டு சொல்றான். எந்த தரப்பினருமே மகிழ்ச்சியாக இல்லை. கண்டிப்பா. அப்படி இருக்கக்கூடிய இந்த சமயத்தில், தருணத்தில் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வந்தால், அந்த மாற்றம் என்பது பாசிட்டிவா, அதுவும் மாற்றம் தான். இருக்கிற மோசமான நிலையை படுமோசமாக ஆக்குவதற்கு பேரும் மாற்றம் தான். மாற்றம் என்பது இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். நீங்கள் பாசிட்டிவான ஆக்கபூர்வமான மாற்றத்தை கொண்டு வருவீர்கள் என்றால் வாருங்கள், உங்களையும் வரவேற்கிறோம். கண்டிப்பா. இல்லை நீங்களும் அதே மோசமான நிலை, இல்லை மோசத்தை விட படுமோசமாக கொண்டு போவீர்கள் என்றால், ஐயா ஏற்கனவே நாங்கள் ரொம்ப புண்ணாகி வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கோம். வைரமுத்து அவருடைய பாடல்ல, ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலக தெரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி, அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா, தீப்பட்ட காயத்தில தேள் கொட்டுது போல்னு இருக்கும். எனக்கு பிடித்த வரி அது. வைரமுத்துடைய பாடல்கள் எனக்கு பிடிக்கும். அடுத்தது எதுவும் கேள்வி கேட்டுறாதீங்க. பாடல்கள் எனக்கு பிடிக்கும். அவருடைய உடனே நான் பல மேடைகளில் பேசியிருக்கிறேன். கல்லூரி காலத்திலிருந்து கவியரங்க. தீப்பட்ட காயத்தில் தேள் கொட்டுதடி கண்மணி என் கண்மணி. அதை லேசாக உணர்ந்து பார்க்க ஆரம்பித்தால்தான் அது எப்படிப்பட்ட வழியாக இருக்கும் தெரியும். ஏற்கனவே தீக்காயம், சும்மா லேசாக ஒரு துணி போட்டாலே அந்த இடத்துல எரியும், வலிக்கும். அந்த இடத்துல தேள் லொடுக்குன்னு விஷத்தோட கொட்டுதுன்னா அது எவ்வளவு கொடுமையா இருக்கும். கண்டிப்பா சார். இப்ப தீப்பட்ட காயன்றது ஏற்கனவே தமிழர்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கும் இந்த திராவிடம். இதுல புதுசா தேள் கொட்டாதீங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். புரிஞ்சிருக்கும். இதுதான் நான் சொல்றது. சீமான் சீரழிக்கும் அரசியல் அப்படின்னா, அவர்கள் அரசியலை எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள், அரசியல் என்றால் என்ன என்று அவர்கள் மக்களிடம் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். அந்த அரசியலை அவர் சீரழிக்கிறார். ஆமாம், சீமான் அரசியலை சீரழிக்கிறார் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஒத்துக்கொள்கிறேன், வரவேற்கிறேன். எந்த அரசியலை? திராவிட அரசியல். அப்ப நடுவில் ஒரு சீமான் சீரழிக்கும் அப்படின்னு போட்ட இடத்துல ஒரு வரி ஒரு வார்த்தை விட்டுட்டாங்க, திராவிட அரசியல். நம்ம அந்த புத்தகத்தை வாங்கி அந்த இடத்துல திராவிட அப்படின்னு போட்டு படிச்சுக்க வேண்டியதுதான். அப்போ சீமான் சீரழிக்கும் திராவிட அரசியல். எப்பவுமே ஒரு நெகட்டிவா கூட நம்ம பாசிட்டிவா பார்க்கணும். கண்டிப்பா சார். அதுதான் வாழ்க்கையில ஒரு உளவியல் ரீதியா நமக்கு வெற்றியை தரும். இப்போ சீமான் சீரழிக்கும் அரசியல் என்ற புத்தகம், சீமான் இப்போ இருக்கிறது என்ன அரசியல்? திராவிட அரசியல். சீமான் சீரழிக்கும் திராவிட அரசியல். வரவேற்கிறேன். கண்டிப்பா சார். நீங்கள் அதை நாயின் காலில் வைத்திருக்கிறீர்கள். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இந்த காலத்தில் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான பழமொழி கொஞ்சம் வித்தியாசமானது. கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனைன்னு தான் ஒரிஜினல் பழமொழி. எதேச்சையாக அது சொல்றதுக்கு நேர்ந்தது. கழு என்பது ஒரு வகை மூங்கில், இந்த பிரம்பு மூங்கில் வகையை சேர்ந்தது. அதில் பாய் தைப்பாங்க. அதில் கற்பூர வாசனை இருக்கும். அதில் அது கழு தைக்க தைக்க அந்த கற்பூர வாசனை பாயாக தைப்பார். அப்போல்லாம் வீட்டில் பாய் தானே இருக்கும். அந்த கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை. அது தைக்கும்போது தைச்சி முடிச்சவங்க கையிலெல்லாம் அந்த வாசனை இருக்கும், கற்பூர வாசனை. இயல்பாக உள்ள அது நம்ம ஆளுங்க போக போக சொல்லும்போது கைதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு எதேச்சியான இதுக்காக சொன்னேன். அது மாதிரி எது அரசியல் அப்படிங்கிறது அவரவர்கள் கண்ணோட்டத்தில் உள்ளது. என்னை பொறுத்தவரை சீமான்
அரசியலை சீரழிக்கிறார். எந்த அரசியலை? திராவிட அரசியலை. அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். கண்டிப்பா சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம்.